சின்ன வயசுல, குறிப்பா பள்ளிக்கூட நாட்கள்ல, பாட வேலைகள தாண்டி நமக்கு விளையாட்டு நேரங்கள் தானே ரொம்ப பிடிக்கும். பிடி மேம் தான் ரொம்ப பிடிக்கும். பிடி சார் அப்டின்னா ஆசையா ஓடுவோம். விளையாடுறோம், படிக்க வேண்டாம் அப்டிங்கிற ஒரு காரணத்தை தாண்டி அது உள்ள ஒரு உளவியல் இருக்குங்கிறது நமக்கு அப்ப புரியாது. இப்போ விளையாடுறோம். ஒரு விளையாட்டு புதுசா சொல்லி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் கிரவுண்ட்ல. ஒரு ரிங் பால் விளையாட சொல்லி தராங்க, த்ரோ பால் விளையாட சொல்லி தராங்க, இல்ல ஸ்கிப்பிங் சொல்லி தராங்க. ஏதோ ஒரு விளையாட்டு. எடுத்தோனே நமக்கு உடனே அது வந்துராது. அவங்க சொல்லிக் குடுக்குற மாதிரியே அந்த லாவகத்துல, அந்த வேகத்துக்கு வராது. ஆனாலும் அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குறிப்பா நம்ம பிடி மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, "நல்லா வருதே உனக்கு தான். வராதுன்னு சொன்னா இதோ விளையாடுற பாரு. இன்னும் 2 நாள் கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணு. அழகா விளையாடுவ. நீ காம்படிஷனுக்கே போலாம்." அப்படிங்கிற அளவுக்கு தட்டி குடுப்பாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அவங்க தட்டி குடுத்து, தட்டி குடுத்து வளரும். அந்த உளவியல் தான் அவங்கள பிடிச்சிருக்கு அப்போ. அதே மாதிரி தான். வளர்ந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம். புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கோம். அவங்க சொன்ன வேலைய நம்ம செஞ்சு கொண்டு போய் நம்ம மேலதிகாரிகிட்ட காமிக்கிறோம். அவர் அத பார்க்குறாரு. "நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. கொஞ்சம் இங்க, இங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரிப்போர்ட் அழகா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். அப்பா நல்ல இடத்துல வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கோம். தப்பெல்லாம் கூட அழகா பெருசுபடுத்தாம, நமக்கு சொல்லி காமிக்காம, ரொம்ப அழகா வேலை வாங்குறாரு நம்மளுடைய மேலதிகாரி. நல்ல இடத்துல தான் சேர்ந்திருக்கோம். இங்க இங்க நம்ம நெறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். இதே இதுக்கு மாறா, "யாருப்பா உனக்கு இங்க போஸ்டிங் போட்டது? இந்த பேசிக் கூட தெரியல. இப்போ உன்னோட தான் நான் காலம் தள்ளணுமா? சரிப்பட்டு வராது போல இருக்கே!" அப்படின்னு 4 பேர் முன்னாடி நம்மள கொஞ்சம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இது நல்லா இருக்கும்னு நெனச்சு வந்தோம். 4 விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். இப்படி பேசிட்டாரேன்னு அன்னைக்கு நாள் முழுக்க மனசு வேதனையா இருக்கும். ஒரு பயத்தோடையும் ஒரு ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாரி தான் அங்க வேலை செய்யும். நம்ம வளர்ச்சிக்கான வழி அங்க நின்னு போச்சு. ஏன்? நம்ம குறைய மட்டுமே ஒரு இடத்துல பார்க்கறதுனால. அது மட்டும் கிடையாது. சொந்தக்காரங்க மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணத்திலேயே 4 பேர் ஒண்ணா கூடிக்கிறோம்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். யார பத்தின குறையோ மட்டும் தான் அங்க பெரிய டாபிக்கா ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மல்லாம் ஃப்ளாலெஸ். தப்பே இல்லாதவங்க, தப்பே பண்ணாதவங்க, குறையே இல்லாதவங்க மாரி நம்ம அடுத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களெல்லாம் மேன்மக்கள் இல்லைன்னு சொல்றார் திருவள்ளுவர். "கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு." பிற உயிர்களுக்கு தீங்கே செய்யாம, தீங்கே நினைக்காம இருப்பது தான் தவம், நோன்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான். பிறரிடம் இருக்கும் குறையை சொல்லாமல் இருப்பது தான் மேன்மக்களுடைய குணம். அத பத்தி நினைக்கவே வேண்டாம். யாருக்கிட்ட தான் குறை இல்ல. குறையே இல்லாத ஒரு படைப்புங்கிறது இன்னும் உலகத்துல பிறக்கவே இல்ல. படைக்கவே முடியாது அப்படி ஒரு படைப்ப. நோபடி இஸ் ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? எல்லாரிடமும் குறை இருக்கு. சில பேருக்கு அவங்கவங்க குறையே அவங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்க குறைய மட்டும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்புங்கிற மாதிரி அடுத்தவங்களுடைய குறைய சொல்லாம இருக்கிறதுக்கான பழக்கத்த நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த 24 மணி நேரம், இன்னைக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கோங்களேன். நீங்க பார்க்குறவங்க, நீங்க கடந்து வரவங்க, நீங்க யார பத்தி பேசுறீங்களோ, யார நினைக்கிறீங்களோ, அவங்க கிட்ட இருக்கிற குறையெல்லாம் நினைக்காம, அவங்க கிட்ட இருக்கிற நிறைய மட்டும் நினைக்கணும். அல்லது அவங்க கிட்ட இருக்கிற நிறைய மட்டும் பேசணும். நல்லத மட்டுமே பேசணும். அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்களேன். அந்த 24 மணி நேரம் நீங்க ரொம்ப குறைச்சு பேசுற மாரி தெரியும். உங்களுக்கு நெறைய எனர்ஜி இருக்க மாரி தெரியும். காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சக்தி நிறைய நேரங்கள்ல எப்ப தெரியுமா விரயமாகுது? அடுத்தவர்கள் குறையை உரக்கப் பேசுவதில் தான் நம்மளோட சக்தி நெறைய நேரம் போகுது. அதனால இந்த 24 மணி நேரமும் அடுத்தவங்களுடைய குறைய பேசக்கூடாது. பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நன்மையை மட்டுமே பேசி பாருங்களேன். உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில நம்மை பற்றி தெரிந்தவர்களும், நம்மை நன்கு அறிந்தவர்களும் நம்மளுடைய நன்மையை மட்டுமே பேசுவாங்க. நம்ம குறைய அவங்களும் பேசவே மாட்டாங்க. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.